அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து நீ அக்கறையோடு வாழ்கிறாயா? அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நீ பிறப்பிலை நிற்கிறாயா? எத்தனை மக்கள் இயேசுவை அறியாமல், எத்தனை மக்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆத்துமா விலையேறப்பெற்றது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவன் விலையேறப்பெற்றது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மனம் திருப்பத்தானே உன்னை நான் பெயர் சொல்ல அழைத்தேன். இந்த மக்களுக்கு என்னை பற்றி அறிவிக்கும்படிதானே உன்னை நான் பெயர் சொல்ல அழைத்தேன். ஆனால் நீ ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு சுயநலமாக உன் குடும்பத்தை காக்க வேண்டும், உன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று சிந்தித்து உலகத்தில் நடக்கிற காரியங்களை உதறி தள்ளிவிட்டுட்டு நீ மனமோன போக்கல காசுதான் முக்கியம், சொத்து தான் முக்கியம் நினைத்து போய்கொண்டிருக்கிறாயே. மகனே மகளே, ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், இந்த மாதத்திலே உன் உள்ளத்திலே நீ தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து நீ அக்கறையோடு இருக்கிறாயா? இதோ திறப்பில் என்று ஜெபிக்கும்படி உன்னை நான் அழைக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி, தாதி, மொர்தெகாய் அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக அழியாமல் இருக்கும்படியாக திறப்பில் இருந்தார்கள். சட்டம் பாஸ் ஆகிவிட்டது யூத மக்கள் அழிக்கும்படி. ஆனால் அவர்கள் 3 பேர் திறப்பிலே 3 நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்திலே மன்றாடின போது தேவன் இறங்கி அந்த சட்டத்தை மாற்றினது போல அந்த எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் எங்கே? அந்த மொர்தெகாய் ஜெபம் எங்கே? அந்த தாதி ஜெபம் எங்கே? கர்த்தர் அங்கலாய்க்கிறார். மகனே மகளே, உன் உள்ளத்தை எனக்கு தா. அந்த எஸ்தர் ராஜாத்தின் ஜெபம் எங்கே? யூத மக்களுக்காக பரிந்து பேசின அந்த ஜெபம் எங்கே? தேவனுடைய அங்கலாய்ப்பு கடந்து வருகிறது. திரைப்பட நிற்க நீ வரமாட்டாயா? இதோ உன் வாழ்க்கையை திருப்பு, உன் எண்ணத்தை திருப்பு, நினைவை திருப்பு, நான் உன் வாழ்க்கையை கற்றுவேன்.